பங்காளியை பதம் பார்த்த பங்காளி அப்படின்ற மாரி இதெல்லாம் நம்பவே முடியலைங்க. நிஜமா நம்ப முடியலைங்க அப்படின்னு சென்னை அண்டு மும்பை 2 ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி ஆகுற அளவுக்கு நாளைக்கு காலையில இந்த செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்கே வர அளவுக்கு ஒரு செய்தி. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அணி பார்த்தீங்கன்னா 207 ரன்கள். அது முதல் அட்டாக். 2வது அட்டாக் என்னன்னு கேட்டீங்கன்னா, 104 ரன்னுக்கு மும்பை கடப்பார லைனப் ஆல் அவுட். என்னங்க சொல்றீங்க? ஏங்க நைட் 12 மணிக்கு ஏதோ தூக்கத்துல எந்திரிச்சு ஒளறிட்டு இருக்கிறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டேன் நிஜமாலுமே. அதாவது சென்னை அணி பார்த்தீங்கன்னா, 103 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்றது. என்னங்க சொல்றீங்க? நிஜமாலுமா? ஆமாங்க. நான் என்னையவே 10 டைம் கிள்ளி பார்த்தாலும் சரி அவ்வளவுதான். சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா 101 ரன்கள் 54 ரன்கள் 54 பால்ல. அதுக்கப்புறமா இறங்குன மும்பை அணியில யார் அடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே அடிக்காதனால மொத்தமே 104 ரன் தான். திலக் வர்மா போன மேட்ச்ல பண்ண மோட்டிவேஷனால அப்படியே கன்டின்யூ பண்ண 29 பால்ல 37 ரன்கள். மீதி யாருக்குமே மோட்டிவேஷன் பண்ணாதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆகி போயிட்டாங்க. அதாவது தொடர்ந்து இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 3 பேர் டக் அவுட். யார் விக்கெட் எடுத்தாங்க? யாருங்க அந்த விக்கெட் எடுத்தவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகில் ஹுசைன் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஒரே பிச்சர்ல நம்மளோட கமெண்ட்ரிய முடிக்கிற அளவுக்கு இப்படி ஒரு மேட்ச். அற்புதமான மேட்ச். சென்னை அணி பார்த்தீங்கன்னா 5வது இடத்துக்கு முன்னேறி வேற லெவல்.